ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 29ஆம் தேதி. நாளை இந்த மாதத்தின் கடைசி நாள் நவம்பர் 30ஆம் தேதி. தங்கத்தோடைய விலை நாளை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நம்ம வந்து தங்கத்தோடைய ரேட் வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ₹50 70 வரைக்கும் அதிகரிக்கும், ₹7150 வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலவும் பார்த்திங்கன்னா ₹7160 வந்து இன்றைக்கி தங்கத்தோடைய விலை போயிருந்ததுங்க. நேற்று நைட்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து அப்பில் தான் இருந்தது, அதிகரிக்க தான் செஞ்சுது. ஆனால் அந்தளவுக்கு வந்து அதிகரிக்கல, ஏற்றம் இல்லை. ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு 6:30 மணிலேருந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி காலையில் இந்திய டைம் படி 6:30 மணிலேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. கரெக்டாக நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டைமில் அதிகரித்ததுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி கிராமுக்கு ₹70 அதிகரித்து ₹7160 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறமே அதாவது போர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே இப்போ வரைக்குமே மார்க்கெட்டில் எந்த ஒரு அப்பும் இல்லை, டவுனும் இல்லை, பெருசாக சொல்கிற அளவுக்குள்ள எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே அதே ரேட்லேயே தான் இருக்குது. ஸோ வந்து இன்னும் ஒரு ₹5 கூட ஏறுற மாதிரியோ ₹5 கூட இறங்குற மாதிரி எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ நைட்டு கூட வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை வந்து குறையலாம், எது வேணால் நடக்கலாங்க. இப்படியே இதே மெயின்டைன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு பார்த்திங்கன்னா இதே ரேட்லேயே தான் இருக்கும். அதாவது ₹7160 அப்படி தான் வந்து நம்மளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஒரே சேம் இதில் தாங்க இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, நான் வந்து கோல்டு வாங்கணும், இப்போ வாங்கலாமா, இது கரெக்டான டைமா, இல்லை இன்னும் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்டே இல்லைங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச லெவலில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்தால் மட்டும்தான் கோல்டு வந்து அப்பில் போகும், இல்லைன்னா டவுனில் வருங்க. இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த போர் வேணால் சிவியர் ஆச்சுன்னா ரொம்ப இதாகிறப்போ அந்த போர் பதட்டத்தினால பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போதைக்கு எந்த ஒரு நியூஸும் சர்வதேச லெவலில் இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படிங்கிறதே தெரியல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் எப்பவுமே அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கும். இது மாதிரி சில டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்து வாங்குறதுக்கு சந்தர்ப்பமாக அமையும். அதாவது இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் வந்து அதாவது ஏற்றுமதி வரியை குறைச்சாங்க இல்லைங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து குறைஞ்சிது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து யுஎஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு குறைஞ்சிது. ஸோ இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வர்றப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஷார்ட் டேர்மில் கோல்டு வாங்குறப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபகரமாக இருக்காதுங்க. நீங்கள் அதுக்கு வந்து லாங் டேர்மில் நீங்கள் வந்து வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ₹28 ₹30 ரேஞ்சில் தான் வந்து ஒரு சவரனே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ₹60 கிட்ட வந்திருக்கு. ஸோ அது மாதிரி வந்து லாங் டேர்மில் வந்து நீங்கள் பார்க்குறப்போ தங்கத்தோடைய விலை வந்து அதிகரித்து தான் இருக்கும். ரொம்ப அதிகரிக்குமா, இப்போ வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு, அதாவது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இந்த அளவுக்கு அதிகரிக்குமா அப்படிங்கிறத விட அதாவது தங்கத்தோடைய தேவையை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கோல்டோட ரேட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு சவரன் ₹1,00,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சீக்கிரமாக போயிடுமா, இல்லை வந்து 2030 அந்த டைமுக்குள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொரு 5-6 வருஷத்தில். ஸோ உங்களுக்கு அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கோல்டு வாங்கி வச்சிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஆனால் வந்து யாருமே நான் வந்து ஒரு செய்தியாக தான் சொல்கிறாங்க, வாங்குங்கன்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ கோல்டு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிபுணர்களை நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டு வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோல்டு பீஸ் அது மாதிரிலாம் கூட இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைக்கிறவங்களும் வாங்கி வைங்க. இல்லை வந்து நான் வந்து கோல்டு பீஸ் மாதிரி ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அப்படியும் வாங்கிக்கிங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு அண்ட் சவரன் பாண்டில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடவே கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஸ்கீம் தான். இப்போ வந்து கரண்ட்டாக அந்த ஸ்கீமில் வந்து இப்போதைக்கு வந்து எந்த பாண்டு ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேங்க. ஸோ ஏதாவது அப்படி பாண்டு ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு தங்கத்தோடைய ரேட் வந்து அதாவது நவம்பர் 30ஆம் தேதி நாளைக்கு வந்து தங்கத்தோடைய ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகரிக்கவும் இல்லை, குறையவும் இல்லை, சேம் இப்படியே தான் இருக்குது. ஸோ இதே நிலைமை வந்து நாளைக்கு நீடிச்சதுன்னா ஸோ கிராம் வந்து ₹7160 தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி நான் வாங்குறேன், இல்லை இந்த மாதத்துக்குள்ளே வாங்கணும்னு நினச்சி இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணவங்க வாங்கணும்னா அப்போ இந்த ரேட்டில் தான் வாங்கி ஆகணும். ஸோ அப்படி இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுறதுனால வெயிட் பண்ணலாம். ஆனால் வந்து இன்னும் எவ்வளோ குறையும் அப்படிங்கிறது இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ் வரும், இப்போ தான் வரும் அப்படிங்கிறத வந்து தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ 2 நாளாக பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் ஒரு ரேட்டாக இருக்குது, காலையில் வந்து டக்குன்னு மாறுது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு நாளைக்கு காலையில் வந்து அப் அண்ட் டவுன் வரக்கூட செய்யலாம். அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக
நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு வந்து ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா அதிகமாச்சாவோ இல்லை கம்மியாச்சுனாவோ நான் வந்து உடனே உங்களுக்கு நம்ம சேனல் மூலம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் இல்லை வீடியோவோ போட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கிற நிலவரம் இதுதான். ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இதே ரேட்டில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப் அண்ட் டவுன் வந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.